today's concept, pure functions. This is a simple concept, but if you just have a look at the book back questions given in this lesson, it has almost covered 4 3-mark questions and 1 5-mark question. Before we enter into the concept, let's recollect what a function is. A function is a small block of code which is usually defined inside a greater code structure. This we have already discussed in the previous topics. Now, coming to pure functions, a function is said to be a pure function when it returns the same output for the same input. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் கொடுக்கும்போது என்ன அவுட்புட் வருதோ அதே அவுட்புட் தான் ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த இன்புட் கொடுக்கும்போது வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சைன்ன்றது மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம 0 ஆர்குமெண்ட்டாக கொடுக்கும்போது sin 0 is always going to be 0. அது நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் எப்போ யூஸ் பண்ணாலும் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் the value of sin 0 is always going to be 0. There is no change in that. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். See, one more example is given here. We have defined a function called square. The input for this function is going to be x and the output for this function is going to be the product of x multiplied twice. இப்போ நான் xக்கு வேல்யூ 5 பாஸ் பண்ணா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஆக போற அவுட்புட் வந்து 25. நான் இத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டி நான் 5 ஆர்குமெண்டா கொடுக்கும்போது the result is going to be 25. No change in that at all. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோம். அதுல ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஃபங்க்ஷன்ல வெளியில இருந்து ஒரு வேரியபிளோடையோ இல்ல வேற ஏதாவது வேல்யூவோடையோ இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இல்ல. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோம். அப்போ a function can be a pure function provided it should not have any external variable. அப்போ வெளியில இருந்து எந்த வேரியபிளோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இருந்துச்சுன்னா அது நம்ம பியூர் ஃபங்க்ஷன் சொல்றோம். We have got certain advantages of having pure functions. One of such advantages is நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பியூரா இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எந்த வாட்டி கால் பண்ணாலும் கம்பைலர் அதை ஒரு வாட்டி மட்டும்தான் கால் பண்ணிக்கும். தட் இஸ் இட்ஸ் கோயிங் டு சேவ் த கம்பைலர்ஸ் டைம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ப்ரோக்ராம்ல எத்தனை வாட்டி நம்ம கால் பண்ணியிருந்தாலும் கம்பைலர் ஒரு வாட்டி மட்டும்தான் அதை கால் பண்ணிக்கும். ஃபார் தட் we have got an example here. இங்கே strlen என்ற ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். we already know about this function and one argument is given for this function, that is yes. For example, நான் hello என்ற ஸ்ட்ரிங்கை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன்னா அப்போ இந்த ஃபங்க்ஷனோடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? The return of value of strlen is going to be 5 because we have 5 characters hello. So இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டு 5 இருக்கும். இங்கே நம்ம if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நோ இஷ்யூ, ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது, ஸோ பிரச்சனை இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு while லூப் இங்கே இருந்துருந்துச்சுன்னா அந்த லூப்பை ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ எத்தனை வாட்டி என்ன கொடுத்துருக்கோம்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப் i is 0 and each time the value of i is incremented by 1 and நம்ம strl's ஃபங்க்ஷன் அவுட்புட் வந்து 5ன்றதுனால அப்போ while லூப் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் 0 1 2 3 4 and 5 வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். தட்ஸ் பியாண்ட் திஸ். அப்போ ஈச் டைம் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த strlen ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் இது பியூர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆர்குமெண்ட் ஒரே ஆர்குமெண்ட் தான் இருக்க போகுது, ஹெலோன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ கம்பைலர் அந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி மட்டும்தான் கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை 5ன்றது நம்ம லூப் எத்தனை வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டாலும் அத்தனை வாட்டி யூஸ் பண்ணிக்கும். இங்கே strlen ஃபங்க்ஷன் அப்போ ஒன்லி ஒன்ஸ் தான் கால் பண்ணுறோம். பிளாக் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆனாலும் that's not considered. So this is one of the main points to be remembered. இந்த எக்ஸாம்பிளுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்கோம். ஸோ str ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட் மாறாத வரைக்கும் அதோட ரிசல்ட் மாற போறது கிடையாது. அதனால strlen ஃபங்க்ஷனை பியூர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் go through this content. And one more point, evaluation of pure functions does not cause any side effect to its output ன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம எத்தனை வாட்டி ஒரே இன்புட் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் சேம் அவுட்புட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது.
இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் த அவுட்புட். அதுதான் அப்படி மாறி வந்தாதான் நம்ம சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பியூர் ஃபங்க்ஷனில் அப்படி மாறுறது கிடையாது. அதனால பியூர் ஃபங்க்ஷன்ஸ் டஸ் நாட் காஸ் எனி சைடு எஃபெக்ட்ஸ் டு இட்ஸ் அவுட்புட்னு சொல்கிறோம். And one most important point about pure functions is pure functions are solely dependent on its arguments ன்னு சொல்றோம். solely என்ன அது மேல மட்டுமே டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம்னா சைனோட வேல்யூ நம்ம 0 ஆர்குமெண்டா கொடுக்கும் போது மட்டும்தான் அதோட வேல்யூ 0வா இருக்கும். நம்ம இங்க இன்புட் மாத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட அவுட்புட் மாறிடும். அதுதான் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் இட்ஸ் ஆர்குமெண்ட். இன்புட் மாற மாற அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். அதே மாதிரி இங்க ஸ்கொயர் ஃபங்க்ஷன் கூட எப்போ நம்மளோட ஆர்குமெண்ட் 5வா இருக்கோ அப்போ மட்டும்தான் இதோட அவுட்புட் 25வா இருக்கும். ஒன்ஸ் நம்மளோட இன்புட் மாறிடுச்சுன்னா அதோட அவுட்புட் கூட அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன். Let's start on today's. Now, coming to impure functions, a function is said to be impure when it does not return the same output for the same input. That means, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே இன்புட் கொடுத்தாலும் each time I'm going to get a different output. பியூர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும், ஒரே இன்புட்டுக்கு எப்போவுமே ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு இன்புட் கொடுத்தாலும் ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு வேற வேற அவுட்புட் தான் வரும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோம். லெட்ஸ் ஹேவ் எ லுக் அட் தி எக்ஸாம்பிள். இங்க ரேண்டம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோடைய அவுட்புட் என்னவா இருக்கும்னா நம்ம கொடுக்க போற ஏயோட வேல்யூ மேல டிபெண்ட் ஆகிதான் அதோட வேல்யூ இருக்கு. சப்போஸ் நான் ஏயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 10 கொடுத்தேன்னா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் ஏ. அதுவே ஏயோட வேல்யூ இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 10 தட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் 10. அப்போ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆக போற வேல்யூ ஏயா இருக்கலாம் இல்ல 10ஆ இருக்கலாம். அப்போ அது மாறி மாறி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வாட்டி ஏயோட வேல்யூ மேல டிபெண்ட் ஆகிதான் இந்த வேல்யூவை மாறி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 10 மேல மட்டும்தான் டிபெண்ட் ஆகல, வேற ஏதோ ஒரு வேரியபிள் தான் ஏன்னு சொல்றோம், அது மேல டிபெண்ட் ஆகிதான் இந்த ஃபங்க்ஷனோடைய வேல்யூ மாறிக்கிட்டே வருது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் cannot be a pure function சொல்றோம். தட் இஸ் எக்ஸ்டர்னல் வேரியபிள். இங்க ஏ வந்து எக்ஸ்டர்னல் வேரியபிள்னு சொல்றோம். ஓகே, அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். The variables used inside the functions may cause side effects though the functions which are not passed with any arguments. இங்க நம்ம random functionக்கு எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல, ஆனா ஏன்ற வேரியபிள் மேல இருக்கிற டிபெண்ட் ஆகிதான் வருது. இந்த ஃபங்க்ஷன் வேற ஏதோ ஒரு வேரியபிள் தான், எக்ஸ்டர்னல் வேரியபிள். அதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸை இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்றோம். Now coming to side effects, எப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்டர்னல் வேரியபிள், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேரியபிளோடையோ ஒரு வேல்யூவோடையோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அது ஃபங்க்ஷனை இம்பியூர் ஃபங்க்ஷனாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம சைடு எஃபெக்ட்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், கால்குலேஷன் ஆஃப் ஏஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன்ல இன்புட்டாக இருக்க போறது நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த். எந்த ஸ்டேஜ்லயும் அந்த இன்புட்ல சேஞ்ச் இருக்க போறது கிடையாது. ஆனா ஈச் டைம் நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி என்னோட ஏஜ் கால்குலேட் பண்ணும்போது இந்த இயர் வர ஏஜ் எனக்கு நெக்ஸ்ட் இயர் வராது, இல்ல இந்த மந்த் வர நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் நெக்ஸ்ட் மந்த் வராது. டெஃபினெட்லி there is going to be a change. ஆனா நம்மளோட இன்புட்ல எந்த சேஞ்சும் இல்லை. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோம். சப்போஸ் என்னோட இன்புட் 6th March 2020 இருந்துச்சுன்னா இது என்னோட இன்புட், இது சேஞ்ச் ஆக போறது கிடையாது. எப்போ நான் ஏஜ் கால்குலேட் பண்ணணும்னாலும் இதுதான் என்னோட இன்புட்டா இருக்க போகுது. இப்போ நான் 7th April அன்னைக்கு செக் பண்றேன்னா மை அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 1 month. நான் May 7th அன்னைக்கு செக் பண்ணேன்னா இட்ஸ் கோயிங் டு பி 2 months. அதுவே நான் June 7th செக் பண்ணேன்னா the output is going to be 3 months. அப்போ ஒரே இன்புட்டா இருந்தாலும் அவுட்புட் ஒவ்வொரு வாட்டி மாறிக்கிட்டே வருது. ஆனா அப்படி வர்றதுனால இதோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா இந்த சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட்டே கிடைக்குது. அதனால திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ சைடு எஃபெக்ட், திஸ் இஸ் கோயிங் டு ஃபெச் அஸ் த கரெக்ட் ரிசல்ட். ஸோ சம்டைம்ஸ் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றோம்.
Okay. Coming to modifying the variable outside a function, இது கூட ஒரு side effect ன்னு சொல்றோம். இங்க initial value of y is given as 0 and a function is defined to increment the value of x. அதாவது x ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம்னா y ஓட வேல்யூ தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு y தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு x மேல மட்டும் டிபெண்ட் ஆகாம ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள், அதாவது y ஓட வேரியபிள் y என்ற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ மேல டிபெண்ட் ஆகி அதுவே சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் the value of the variable that is outside the function. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்கோம். இது பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா வருது, வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது. இது பார்த்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் சம் கேசஸ் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். லெட்ஸ் கோ த்ரூ திஸ் கண்டென்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் வச்சு we have got the differences between pure and impure functions tabulated in the next page. Let's have a look at that. நம்ம பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்றோம்? நம்ம கொடுக்க போற இன்புட் வேல்யூ மேல டிபெண்ட் ஆகி தான் அதோட அவுட்புட் இருக்கும்னு சொல்றோம். அதான் பியூர் ஃபங்க்ஷன் solely depend on its arguments. அதனால it does not have any side effect ன்னு சொல்றோம். பிகாஸ் இன்புட் மேல பேஸ் பண்ணி தான் அவுட்புட் வரப்போகுது. அதுவே இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா நம்ம கொடுக்க போற இன்புட் வேல்யூ மட்டும் டிபெண்ட் ஆகாம எக்ஸ்டர்னல் வேரியபிள் மேலேயும் டிபெண்ட் ஆகும்னு சொல்றோம். That's what it does not solely depend on its arguments. நம்ம ஒரே செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு இம்பியூர் ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற அவுட்புட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ரேண்டம் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட். சப்போஸ் நம்ம இந்த டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா நம்ம இன்னைக்கு வந்த டேட்டு நாளைக்கு வராது. Each time we are using this function, we are going to get a different output because ஒரு நாள் வர டேட்டு இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ திஸ் கேன் பி an example for impure function. And pure functions do not modify the arguments which are passed to them. Pure functions க்கு பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் மாறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் impure functionsல we can change. அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் பேஜ்ல பார்த்துருக்கோம். ஜஸ்ட் now coming to impure functions. Let us see chameleons of Cromland problem using functions. We already come across this problem in 11th standard, but still let's recollect. Actually இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பார்க்ல 3 different colors of chameleons இருக்கும். அதுல எந்த 2 different colors of chameleons ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டும் தேர்ட் கலருக்கா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அப்படி இருக்கும்போது எப்போ எல்லா கெமிலியன்ஸும் சேர்ந்து ஒரே கலரா மாறிடும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம ஒரு அல்காரிதமை ஜெனரேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். 3 different கலர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? லெட் இட் பி ரெட், ப்ளூ அண்ட் கிரீன். அதுல ரெட்ல நம்மளுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 கெமிலியன்ஸ் இருக்கு, ப்ளூல 3 கெமிலியன்ஸ் இருக்கு அண்ட் கிரீன்ல 1 கெமிலியன் இருக்கு. இந்த வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் வந்து A, B அண்ட் C. நம்ம என்ன சொல்றோம்னா, ஏதாவது 2 கலர்ஸ்ல இருக்கிற கெமிலியன்ஸ் மீட் பண்ணும்போது அது ரெண்டும் சேர்ந்து தேர்ட் கலருக்கு கன்வெர்ட் ஆயிடும்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம A அண்ட் B மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். A ரெட் கலர் ரெப்ரசென்ட் பண்ணுது, B ப்ளூ கலர் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஒரு ரெட் கலர் கெமிலியானும் ஒரு ப்ளூ கலர் கெமிலியானும் மீட் பண்ணும்போது ரெண்டுமே சேர்ந்து கிரீன் கலரா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ ரெட் கலர்ல இருந்து ஒரு கெமிலியன் குறைஞ்சிடும். அப்போ ஏயோட வேல்யூ 1 ஆயிடும். ப்ளூலையும் ஒரு கெமிலியன் குறைஞ்சிடும். இப்போ பியோட வேல்யூ 2 ஆயிடும். இது ரெண்டும் சேர்ந்து கிரீன் கலருக்கு மாறுது. அப்போ ஆல்ரெடி கிரீன் கலர்ல ஒரு கெமிலியன் இருக்கு, பிளஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து சியோட வேல்யூ 1 + 2, that is it becomes 3. அகெயின் நம்ம அதே கண்டிஷன் எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு ரெட் அண்ட் ப்ளூ மீட் பண்ணுதுன்னா ஏயோட வேல்யூ 0 ஆயிடும், பியோட வேல்யூ 1 ஆயிடும். இது ரெண்டும் சேர்ந்து கிரீன் கலருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு 3 இருக்கு, பிளஸ் இது ரெண்டும் ஆட் ஆகும்போது C becomes 5. இப்போ ரெட் கலர்ல நம்மளுக்கு எந்த கெமிலியனும் கிடையாது. ஸோ நோ அதர் ஆப்ஷன், ப்ளூ அண்ட் கிரீன் தான்
மீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் தட் ஹேப்பன்ஸ், ப்ளூ கலரில் ஒன்று குறைஞ்சிடும், இட் பிகம்ஸ் 0. க்ரீன் கலர்லேயும் ஒன்று குறைஞ்சிடும், இட் பிகம்ஸ் 4. இது ரெண்டும் சேர்ந்து ரெட் கலருக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வில் கெட் 2 இயர். இப்போது ப்ளூ கலரில் கெமிலியனே கிடையாது. ஒன் அதர் ஆப்ஷன் ரெட் அண்ட் க்ரீன் தான் மீட் பண்ணும். அப்போது ரெட்டில் ஒன்று குறைஞ்சிடும், க்ரீனில் ஒன்று குறைஞ்சிடும், இட் பிகம்ஸ் 3. இது ரெண்டும் கம்பைன் ஆகி ப்ளூ கலரில் 2 ஆட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். எப்போவுமே எல்லா கெமிலியன்ஸும் ஒரே கலராக மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும் அப்படின்னா ஏதாவது 2 கலர்ஸில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள்னு சொல்கிறோம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாவது 2 கலர்ஸில் ஈக்குவல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள்னு சொல்கிறோம். அதுக்கான ஒரு கண்டிஷன் ட்ரை பண்ணலாம். லைக் ரெட், ப்ளூ, க்ரீன் சொல்கிறோம். ரெட்டில் 2 கெமிலியன்ஸ் இருக்குது, ப்ளூலையும் 2 கெமிலியன்ஸ் இருக்குது, அண்ட் க்ரீனில் ஒன்று தான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது ரெட் அண்ட் ப்ளூ மீட் பண்ணுதுன்னா இதில் ஒன்று ரெடியூஸ் ஆகிடும், இது பிகம்ஸ் 1. ப்ளூலையும் ஒன்று ரெடியூஸ் ஆகிடும், இது ரெண்டும் டுகெதர் க்ரீனாக கன்வெர்ட் ஆகிட்டதுனால இங்கே வில் கெட் 3. அகெயின் த சேம் ப்ராசஸ் ரிப்பீட்ஸ். ரெட்டில் 0 கெமிலியன்ஸ் ஆகிடும், ப்ளூலையும் 0 கெமிலியன்ஸ் ஆகிடும், இது ரெண்டும் சேர்ந்து க்ரீன் கலருக்காக மாறும்போது வில் கெட் 5. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இருந்ததே ஃபஸ்ட்டு ரெட்டில் 2, ப்ளூவில் 2 அண்ட் க்ரீனில் 1. டோட்டலாக நம்மளுக்கு இருந்தது 5 கெமிலியன்ஸ். இப்போது 5 கெமிலியன்ஸும் ஒரே கலருக்காக மாறுறதுக்கான சுச்சுவேஷன் நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சொல்யூஷன்னு சொல்கிறோம். அப்போது ஈச் டைம் என்ன ஆகுதுன்னா, த நம்பர் ஆஃப் எது ரெண்டும் மீட் பண்ணுதோ அதோட நம்பர் 1 ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எந்த கலருக்கு மாறுதோ அது 2ஆல் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஸோ ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 ரெடியூஸ் ஆகுது, அப்புறம் 1 ரெடியூஸ் ஆகுது. பியோட வேல்யூவும் 1 and 1 ரெடியூஸ் ஆகிட்டே வருது. சியோட வேல்யூ மட்டும் இது ரெண்டும் சேர்ந்து இதுக்கு கன்வெர்ட் ஆகுறதுனால சியோட வேல்யூ மட்டும் கெட்ஸ் இன்க்ரிமெண்டட் பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் இட் வாஸ் 1, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 5. அப்போது என்ன கண்டிஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலான்னா, எப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படி இருந்து ஏ ஈக்குவல் டு 0 ஆகுதோ அப்போது தட் இம்ப்ளைஸ் பியும் 0 தான் அர்த்தம். since A is equal to B. இந்த கண்டிஷன் எப்போ வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சியோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா A + B + C. நம்ம இந்த எக்ஸாம்பிள் படி ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 2 அண்ட் C is 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது A 0, B 0 ஆகும்போது நம்ம சியோட வேல்யூ 5, தட் இஸ் A + B + C ன்னு சொல்கிறோம். 5ன்னா ஆல்ரெடி ஏல 2, ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் ஸ்டேட்டில் ஏல 2, பியில் 2 அண்ட் சியில் 1. ஸோ இது 3 ஆட் ஆகி எல்லா கெமிலியன்ஸும் ஒரே கலருக்காக மாறி இருக்கிறதுனால இதுதான் நம்மளுடைய கண்டிஷன் சொல்கிறோம். அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா, A, B and C அது வேல்யூஸ் எத்தனை கெமிலியன்ஸ் ஏல இருக்குது, B and Cல இருக்குன்றதுக்கான வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு we have used capital letters A, B and C. இப்போது இதோட இன்புட் கண்டிஷன் என்ன சொல்கிறோன்னா, எனி 2 கலர்ஸ் should be of the same number. அதுதான் A is equal to B என்றது தான் நம்மளுடைய இன்புட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேஷனாக எப்படி இருக்கும்னா, A is equal to B, B is equal to 0. அப்போ A and B ரெண்டுமே எப்போ 0 ஆகுதோ அப்போது சியோட வேல்யூ என்னவா இருக்கும்னா, the total number of chameleons in each type A + B + C மாறிடும். இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு அல்காரிதமை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அந்த நேம் ஆஃப் த அல்காரிதம் இஸ் மோனோக்ரோமேட்டைஸ். The 3 values we are going to pass arguments, that is A, B and C. நம்ம இன்புட்டாக என்ன கொடுக்க போகிறோம்னா, எத்தனை கெமிலியன்ஸ் ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது அப்படின்றது தான் இன்புட்டாக இருக்க போகுது. ஸோ யூ ஆர் ரெப்ரசென்டிங் த இன்புட் ஆஸ் A is capital A, B is capital B and C is capital C. நம்மளுடைய இன்புட் கண்டிஷன் என்னென்னா, 2 numbers should be of 2 types of chameleons should be equal in number. அதான் A equal to B ன்னு கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய அவுட்புட் என்ன வரும்னா, எப்போ A and B 0 ஆகுதோ, அதாவது எந்த கெமிலியனும், அதாவது எல்லா கெமிலியன்ஸும் ஒரே கலருக்காக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் வரது தான் நம்மளுடைய அவுட்புட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஈச் இட்ரேஷனில் எப்படி ப்ராசஸ் நடக்கும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எடுத்துக்கிற வேல்யூஸ் வந்து நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் இன் A, B and C 4, 4 and 6. எனி 2 numbers ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக A and B are going to be 4 and 4 and C யோட வேல்யூ 6 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் A யோட வேல்யூ 4, B is 4 and C is going to be 6. நம்மளுக்கு புரியறதுக்காக இந்த கலர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் A and B மீட் பண்ணுதுன்னா ஏல ஒன்று குறைஞ்சிடும், பியில் ஒன்று குறைஞ்சிடும், சியில் 2 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். சேம் ப்ராசஸ் ரிப்பீட்ஸ் அகெயின். ஸோ வேல்யூ ஆஃப் A gets reduced by 1, B gets reduced by 1 and C gets incremented by 2.
again the process continues till we get the value 0 for A and B. If we have 0 in A and 0 in B, the value of C is going to be 14. அதாவது the total number of chameleons எல்லாமே green கலர்ல மாறி இருக்குன்றதுக்கு we can understand here. So நமக்கு first time நம்ம எடுத்துக்கும் போது total number of chameleons எத்தனை இருக்குன்னா plus 4 plus 6 that is 14. So ஃபைனலா நம்மளுக்கு எல்லா 14 chameleonsம் ஒரே கலருக்கா மாறி இருக்கிறதுக்கான situation. எப்போ இது பாசிபிள்னா only when any two inputs should be equal ன்னு சொல்றோம். அதுதான் நம்ம இங்க அல்காரிதம்ல ரெப்ரசென்ட் பண்றோம். தட் இஸ் நம்ம அல்காரிதமோட நேம் மோனோக்ரோமடைஸ். parameters வந்து A, B and C. இன்புட் ஏல கேபிட்டல் A தான் ஆர்குமெண்ட், பிக்கு கேபிட்டல் B தான் ஆர்குமெண்ட், சிக்கு C தான் ஆர்குமெண்ட். இன்புட் கண்டிஷன் A is equal to B. அவுட்புட்டா ஃபைனலா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா the total number of chameleons எல்லாமே ஒரே கலரா மாறி இருக்கும். மீதி 2 கலர்ஸ்ல எந்த chameleonsம் இருக்காது. ஸோ A is equal to B is equal to 0. எப்போன்னா இதெல்லாம் எப்போ பாசிபிள்னா when A is greater than 0. அப்போ each time நம்மளோட இட்டரேஷன்ல நமக்கு இங்க பார்த்தா தெரியும், each time A ஓட வேல்யூ gets decremented by 1, value of B gets decremented by 1 and C alone gets incremented by 2 தான் நம்ம இங்க எழுதுறோம். value of A is decremented by 1, value of B is decremented by 1 and C is incremented by 2. அதே நம்ம ஃப்ளோ சார்ட்ல பார்க்கும்போது இந்த A, B, C இன்புட் வரும்போது A greater than 0வா இருந்துச்சுன்னா if this condition is true, value of A gets decremented by 1 என்றதும் B gets decremented by 1 and C gets incremented by 2. இந்த process execute ஆயிட்டு again check பண்றோம் till value of A is greater than 0. அது greater than 0 இருக்கிற வரைக்கும் இந்த process repeat ஆயிட்டே இருக்கும். each case A ஒரு 1 reduce ஆகுது, B 1 reduce ஆகுது and C 2 ஆல increase ஆகுது. அந்த condition மாறாது. A is going to be always equal to B. Once this condition gets failed, that is A is not greater than 0 அண்ணா each time decrement ஆகிட்டே வர்றதுனால no other option, A ஓட value 0 ஆகும்போது தான் இந்த condition false ஆகும். Once A is equal to 0, since A is equal to B, A and B both become 0 and the value in C is going to be A plus B plus C என்றது தான் நம்ம இப்படி flow chartல represent பண்ணியிருக்கோம். அதுக்கான அல்காரிதம் எழுதும்போது since it is an iterative process, we have represented REC, that is it's representing a recursive function. let கொடுத்திருக்கிறதுனால it's a function, REC கொடுத்திருக்கிறதுனால recursive function. monochromatize is going to be the name of our function. A, B and C are going to be our arguments. condition என்ன specify பண்றோம்னா when A is greater than 0, A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ எப்படி மாறும்னு எழுதியிருக்கோம். when it is not greater than 0, obviously A is 0, B is 0 and finally the total number of chameleons is going to be stored in C. அதை ரிட்டர்ன் பண்ண போறோம்.